ஓம் பார்கவி வாருணி வித்யா விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பார்கவி பிருகவே பிரத்தா வருணேன மகாத்மனா தஸ்மாத் சைஷா வாருணீ ச வித்யா வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः மே மாசே 23 தினः. அத்ய தினஸ்ய விஷயः பார்கவி வாருணி வித்யா நாம கா. தைத்திரியோபனிஷத் 3வது அத்தியாயம் 6வது மந்திரம் 6வது பகுதி 2வது இடத்தில் இடம்பெறுகின்ற சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா யயேவம் வேத பிரதிதிஷ்டதி என்று இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தில் இன்றைய தலைப்பு பார்கவி வாருணி வித்யா என்றால் என்ன? பிருகுர் நாம சிஷ்யः வருணாத் சத்குரோஹோ பிரம்ம வித்யாம் பிராப்தவான். பிருகு என்கின்ற ஒரு சிஷ்யன் வருணன் என்ற சத்குருவிடம் பிரம்ம வித்யா கற்றான். அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயாக்கியானு பஞ்சாபி கோஷானு அதீதம் தத்துவமேவஹி பரபிரம்ம தத்துவம். அன்னமயத்தை, பிராணமயத்தை, மனோமயத்தை, விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இந்த 5 விதமான கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதாக பிரம்ம தத்துவம் இருக்கிறது என்பதுதான் இந்த வித்யா. அஸ்யைவ தத்துவஸ்ய ஆனந்தः இத்யாபி நாம. பஞ்சானாமபி கோஷானாம் ஆத்மத்வேன ஸ்திதம். பஞ்சேபியோபி கோஷேபியः விலக்ஷணம் பிரம்ம தத்துவம் பிருகுமஹர்ஷிः ஞாதவான் கலு. அதஹ அஸ்ய வித்யா பார்கவி வித்யா இதி நாம ஆகதம். இந்த 5 கோஷங்களினுடைய தத்துவமாக ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. 5 கோஷங்களிலும் ஊடுருவி 5 கோஷங்களுக்கும் விலகி இருக்கக்கூடிய தத்துவமான ஆத்ம தத்துவத்தை பிருகு மகரிஷியானவர் கற்று தேர்ந்தார். அதனால் பிருகு மகரிஷியால் கற்று தேர்ந்ததனால் இந்த வித்யைக்கு பேரு பிருகு அல்லது பார்கவி வித்யா என்று பெயர். இமாம் வித்யாம் வருணஹ உபதிஷ்டான இது ஏஷா வாருணி வித்யா இது பிரசித்தாபவத். இந்த வித்யானது வருணனினால் கொடுக்கப்பட்டதனால் இந்த வித்யைக்கு வாருணி வித்யா என்றும் பெயர். ஏஷா வித்யா பரமாத்ம வித்யா இயமேவ பிரம்ம வித்யா ச. பரமாத்மாவை பற்றின வித்யா இதுவேதான் பிரம்ம வித்யை எனப்படுகிறது. ஹிருதயாந்தர் வர்த்தினஹ ஆத்மனோ வித்யா ஹார்த வித்யா இது ச கத்தியதே. ஹிருதயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்தை பற்றி விளக்குகின்ற வித்யாக இருப்பதனால் இதற்கு ஹார்த வித்யா, அதாவது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய வித்யா என்றும் சொல்லப்படுகிறது. பிருகு மகர்ஷி இமாம் வித்யாம் பிராப்ய கிருதகிருத்யோ பவத். யஹா கஷ்டித் இதம் பிரம்ம ஆத்மத்வேன ஜானியாத் சஹ பிரம்மினி பிரதிஷ்டிதோ பவதி. இந்த வித்யை கற்ற பிருகு மகர்ஷி அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவர் ஆனார். இந்த வித்யை யார் கற்கிறார்களோ, அதாவது தான் என்ற ஆத்மா, நான் என்ற சொல்லு, அதனுடைய தன்மை எல்லையற்றது, அதாவது பிரம்மம் என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் பிரம்மத்திலேயே நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய வித்யா இந்த பார்கவி வித்யா அல்லது வாருணி வித்யா. ஓம் பார்கவி வாருணி வித்யா விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.